Hello friends, welcome back to Prabhu M YouTube channel. Today நம்ம ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூட்டுறவுத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அருமையான போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர், இளநிலை ஆய்வாளர். அருமையான போஸ்டிங் அது. ஸோ இந்த பதவிக்கு பார்த்திங்கன்னா ஆட்கள் வந்து எடுக்கிறாங்க. அதற்கான முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை பற்றின ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ வரக்கூடிய ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா அன்றைக்கே பார்த்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ நிறைய நண்பர்களுக்கு நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கிற நண்பர்களுக்கு அனைவருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா இந்த ஜாப் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி வந்திருந்தது. ஸோ அதை கூட நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படிங்க நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதான் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டு, கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ரைட்டுங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 5/1/2024 முதல் 4/2/2024 வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம். பதவியின் பெயர் ஜூனியர் இன்ஸ்பெக்டர். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 38 காலிடங்கள். யூஆருக்கு 15 காலிடங்கள், இடபிள்யூஎஸ் 4 காலிடங்கள், எம்பிசிக்கு 6 காலிடங்கள், ஓபிசிக்கு 4 காலிடங்கள், எஸ்சிக்கு 6 காலிடங்கள், இபிசி 1 காலிடம், பிசிஎம் 1 காலிடம், பிடி 1 காலிடம், எக்ஸ்எஸ்எம் 3 காலிடங்கள், பிடபிள்யூபிடிக்கு 1 காலிடம். இதில் மிகவும் முக்கியமான விஷயம் என்னென்னா, those who had applied earlier in response to the நோட்டிஃபிகேஷன் டேட்டட் பார்த்தீங்கன்னா 12/2/2016 அண்டு 28/6/2016 நீட் நாட் அப்ளை அகைன். மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பிகாம் ஆர் பிஏ COOP or BBA or BCM, Bachelor of Cooperative Management, or BBM, Bachelor of Banking Management, or BCS, Bachelor of Cooperative Secretaryship, or CA Inter, or ICWA Inter, or ACS Inter, or any degree. ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு வித் டிப்ளமோ கோஆப்ரேஷன், அப்படி இல்லைன்னா டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அல்லது பிஜி டிசிஎம் முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு. ரைட்டுங்களா? 3 படிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, டிப்ளமோ சம்மந்தமான படிப்புகள். ஸோ இந்த ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு இவங்க கொடுத்துருக்கிற இந்த 3 விதமான டிப்ளமோ படிப்புகளில் ஏதோ ஒன்று முடித்தவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 4/2/2024 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா 18 முதல் 32 வயதிற்குள் இருக்கணும். அதுக்கடுத்தாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஃப் அப்பர் ஏஜ் லிமிட் என்னென்னா எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிசிஎம், பிடிக்கு 3 இயர்ஸ், எஸ்சிக்கு 5 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடிக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ். widow, divorced women judicially separated from her husband and who is not remarried. ஸோ அவர்களுக்கான
ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா அப் டு தி ஏஜ் ஆஃப் 35 இயர்ஸ். எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா அப் டு 40 இயர்ஸ் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி ரெசிடென்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ரைட்டுங்களா? பட்டப்படிப்பு தரத்தில் இருக்கும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எவனர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 hours 100 அப்ஜெக்ட் டைப் கொஷினு. ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு, நெகட்டிவ் மார்க்கும் உண்டு அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டாப்பிக்லேருந்து கேள்விகள் அமையும்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட், ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்டன்சி. ஸோ இந்த டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஷின் கேட்பாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 30%, எம்பிசி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், இபிசி, பிசிஎம், பிடிக்கு 25%, எஸ்சி, பிடபிள்யூபிடி, எக்ஸ்எஸ்எம் பார்த்தீங்கன்னா 20%. ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் தேர்வு மையங்கள் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, யானாம். ரைட்டுங்களா? ரீஜன் ஆஃப் யூடி ஆஃப் புதுச்சேரி. ஸோ எந்த இணையதளத்தில் போய்ட்டு விண்ணப்பிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணுன்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்கை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.